ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஆல்ரெடி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் குருமான்னு போட்டிருந்தோம், அந்த வீடியோவும் பாருங்கள் பார்க்கலன்னா. இது அதிலே இன்னொரு வகையான ரெசிபி. இது மெயின்லி பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கு தான் செட்டிநாடு சைடில் சர்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம்னு எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே டான் வரும். இப்போ அவியல் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு 10 பட்டாணி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 கத்திரிக்காய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா காலிஃப்ளவரில் ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பீன்ஸு, 1 கேரட், 5 பச்சை மிளகா, 1 உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லா காயுமே அவசியமாக போடணும்னு கேட்டிங்கன்னா போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இதில் ஒரு 3-4 காய்கறி இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. தக்காளியை க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், கத்திரிக்காயை க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, மல்லித்தலை லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு போடுறதுக்காக. பட்டாணியை உரிச்சு எடுத்தாச்சு. கூடவே 10 மிளகும் எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 4 பீஸ் தண்ணியில், சுடு தண்ணியில் உப்பு போட்டு 5 நிமிஷம் வரை ஊற வச்சுட்டு எடுத்துருக்கோம். காலிஃப்ளவர் இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் அதில் இருக்க பூச்சியெல்லாம் போயிடும். இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ அவியல் செய்கிறதுக்கு ஒரு கலவை சேர்க்கணும். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அதை பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சியை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. 1 கை தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்காமல் அரைக்கிறதோட வறுத்து அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 பாதாம் பீஸஸ் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நமக்கு அவியலுக்கு தேவையான கலவை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இலையும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மீதி வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காலிஃப்ளவரை நம்ம இப்போவே சேர்த்துக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் காலிஃப்ளவர். இது கொஞ்சம் 20 to 30% வெந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். முன்னாடியே நீங்கள் காலிஃப்ளவர் போட்டிருந்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக அவியல் வரும்போது ரொம்ப காலிஃப்ளவர் வெந்திருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ எல்லா காய்கறிக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 40% வெந்துருச்சு. இந்த அவியலுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கலவையை, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரை அலசி விட்டு ஊற்றிக்கோங்க.
இப்போ பாருங்கள் ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவியல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரில் விசில் போட்டுருங்க. 3லேருந்து 4 விசில் வரட்டும். இப்போ மூடி எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு செம்ம டேஸ்டியான அவியல் ரெடி. நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக ஏன் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோன்னு. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவியலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம்னு நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக செட்டிநாடு அடை தோசை கூட இதை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு சைடிஷாக இதை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மொறு தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸோட சத்துமே இதில் இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸை எப்போவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அவிய வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இது செஞ்சுட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டான்டான உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரியே நம்ம செட்டிநாடு ரெசிபிஸ் நிறைய நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். டாட்டா.